நாம் தமிழ் கட்சியை சாட்டை துரைமுருகனை வந்து ஒருத்தன் சேலத்துலேருந்து அவர் பையன் பேசியிருந்தார். இந்த மாதிரி நாங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்கோம், உன்னை சேலம் பக்கம் வந்தீங்கன்னா கழுத்தை வந்து தளபதி பிஷ்ணுன்னாருனாவே நாங்கள் கழுத்தை அறுத்துருவோம் அப்படின்னா. இது வன்முறையை தோன்ற பேச்சு. அவனுங்க எல்லாமே அப்படி தான் பேசுகிறானுங்க. அப்போது சரி, இந்த பசங்க மேலெல்லாம் ஒரு வழக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணும்போது, அது சிம்பிளாக ஒரு லாயர் வரும்னு சொன்னார். கோர்ட்டு நேரம் வேஸ்ட்டு, வக்கீல் பீஸ் வேஸ்ட்டு, ரெண்டாவது இவனுங்களுக்கு கூட்டின்னு போய் ஸ்டேஷன் நிறுத்தினாலும் வேஸ்ட்டு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, எதுக்குங்க அவனுங்களுக்கு அடுத்த கூட்டத்து வரைக்கும் இருப்பானுங்களான்னு பாருங்கள். அடுத்த கூட்டத்தில் இருப்பானுங்களா பாருங்கள். எத்தனை பேர் வந்து டெட் பாடியாக தூக்கி போட போகிறாங்களா? இதுங்க புத்தி அவ்வளோதான் இருக்குது. அதுங்களுக்கு போய் எதுக்கு நீங்கள் பணத்தை வேறு வேஸ்ட் செலவு பண்ணிக்கின்னு நேரத்தை வீணடிச்சிக்கின்னு அப்படின்னாரு. அவர் விளையாட்டாக சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் அது உண்மை இருக்குது. இந்த நாதாரிங்களுக்கு அறிவு இல்லை, இது இல்லை. ஏன்னா ஒரு பொது வெளியில் ஒருத்தன் சொல்கிறான், அவ்வளோ வக்கரமாக சொல்கிறான், வெட்டிடுவான்றான். இது மிகப்பெரிய ஒரு கிரிமினல் கேஸ். அது வன்முறை தோன்ற மாதிரி. இதுக்கு சட்டத்தில் தண்டனை இருக்குது. அதே மாதிரி அந்த துப்புரவு பணியாளர்களை சொன்னால் இல்லை, கூட்டுறவு கூட 10 ஆம்படியான வச்சுக்கிறான்னு சொல்லி துப்புரவு பணியாளர்கள் அந்த சங்கம் சேர்ந்து அவன் மேலே வழக்கு கொடுச்சுன்னா 6 மாதம் அவளுக்கு பெயிலே கிடைக்காது. இந்த சாட்டை துறைமுறையில் மிரட்டின பையனுக்கும் குறைஞ்சபட்சம் 1 வருஷம் பெயிலே கிடைக்காம தூக்கி உள்ளே வைக்கலாம். என்னென்னா திமுக சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த விஜய் ரசிகர் பசங்க ரொம்ப ஆட்டம் போட்டுனுக்கிறானுங்க. ஆளுங்கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிறதுனால. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இந்த பாவ செயல் வந்து இவனுக்கு நீடிக்கும்னு தெரியாது. ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ஆனால் அவங்க வந்து நாகரிகன்றது கொஞ்சம் கூட கிடையாது. அந்த பசங்களுக்கு நாகரிகம் கொஞ்சம் கூட கிடையாது. இது கேவலத்துலேயும் கேவலம், அசிங்கத்துலேயும் அசிங்கம்.